ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம சௌந்தரிய லகரியில் இப்போ 18வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். 18வது ஸ்லோகம் அம்பாளுடைய அருண ரூபத்தை தியானம் செய்வதாக அமைந்துள்ள ஒரு ஸ்லோகம். तनोच्छायाभिस्ते तरुणतरणि श्रीशरणिभिः दिवं सर्वामुर्वीमरुणिमनिमग्नां स्मरति यः भवन्त्यस्य त्रस्य ध्वरहरिणशालीननयनाः सहोर्वश्यावश्याः कतिकतिनगीर्वाणगणिकाः. இந்த ஸ்லோகம் முதல்ல நம்ம பிரித்து பார்த்துக்கலாம். தனுச்சாயாபிஹி தே தருணதரணி ஸ்ரீ சரணிபிஹி திவம் சர்வாம் உர்வி அருணி மணி மக்னம் ஸ்மரதி யஹ பவத்யாசத்ராச த்வஹன நிஷாலீன நயனாஹ சகோர்வர்ஷ்யாவர்ஷ்யாஹ கதி ந கீர்வாண கணிகாஹ. இந்த ஸ்லோகத்தில் அம்பாளுடைய அந்த மண்டலம், அம்பாளுடைய அந்த முகம் எப்படி உள்ளது அப்படின்றத சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்லோகத்துடைய யந்திரம் இங்கே தரப்பட்டுள்ளது. இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்தால் அதன் பலன் என்னவென்றால் காமஜயம், வசீகரணம். நாம் அனைவரையும் வசீகரிக்க முடியும், காமத்தை வெல்ல முடியும் என்பதாக இந்த மந்திரம் அமைந்துள்ளது. இதை 1000 முறை, ஒரு நாளைக்கு 1000 முறை என 45 நாட்கள் செய்தால் நமக்கு காமஜயம் அடையும் முடியும் என்பது இந்த இது பலன். இப்போ இதை ஸ்லோகத்தை நான் 3 செக்மெண்ட்டாக பிரிச்சுருக்கேன். ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். யஹ ஸ்மரதி அருணீம் நிமக்னம். எங்கே இருக்குது யஹ? இந்த யஹ ஸ்மரதி அருணீம் நிமக்னம். ஓகேங்களா? அருணீபி இருக்குல்ல, திவம் நிமக்னம், அதை அப்படியே எடுத்துக்கோங்க. திவம் இப்போ ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். திவம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் சர்வாம் அருணீம் அவை. அம்பாள் அந்த முக மண்டலம் எப்படி இருக்குன்னா, அப்படியே மரகத பச்சை போன்ற அந்த எழில் மேனியில் மஞ்சளும் குங்குமமும் தோய்த்தால் போல செக்கச்சிவந்த அந்த கீழ்வானம் அருணோதயம் ஏற்படும் அல்லவா, ரெட்டிஷ் கலருவாங்க. ஆக்சுவலி எல்லோ அண்டு ரெட்டு கலந்தால் கோல்டிஷ் கலர், ஆனால் லைட் கோல்டாக இருக்கும். அது போல் இதோ இங்கே நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அம்பாளுடைய முகமண்டலம். அது போல் ஸ்ரீ சரணிபிகி. ஸ்ரீ சரணிபிகி மீன்ஸ் அழகு வெள்ளத்துடன். சரணி அப்படின்னா சரணம்னா அப்படியே ரொம்ப அப்படியே வெள்ளம், காற்றாட்டு வெள்ளம் போல. தருணக அதுதான் தரணி அப்படின்னு ஆயிருக்கு. தே தனுச்சாயாபிகி உன்னுடைய அழகு வதனமானது. ய அஸ்ய வஷ்யாம் பவதி இன் ஹிஸ் கண்ட்ரோல். இதை யார் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் யாராலையுமே உன்னுடைய அழகின் சிவந்த கிரணங்களால் இந்த பூமி ஆகாசம் முழுவதும் சிவப்பு நிறத்தில் மூழ்கி இருப்பதாகவும். தியானம் செய்யும் பக்தர்கள் எப்படி இருக்காங்கன்னா, அஸ்ய வஷ்யாக பவந்தி கதின ஹவு மெனி அப்படியே நிறைய கீர்வானாகனா ஹியூமன் ஃபேக்கல்டிஸ், அந்த குரூப் ஆஃப் பீப்புள். கீர்வானா அதுதான் கணிகாஸ்னால் ஆக்சுவலி குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு விதமான மக்கள் அவங்க. அதனால தான் இந்த கணானாந்த்வா அந்த மந்திரத்துலேயும் பார்த்தீங்கன்னா
கணபதி அப்படின்னா கணானாம் பதிகி கணபதிகி, குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஹெட்டாக இருக்கிறதுனால அவருக்கு கணபதின்னு பீப்புள். சகோர்வஷ்யா சக உர்வஸ்ய, இந்த இடத்துல வந்து வஸ்யான்னு இருக்குல்ல, அது யாருன்னா ஊர்வசி. சக ஊர்வஸ்யான்னு சேர்த்து சொல்லிக்கும்போது அது என்ன ஆயிடுது, சகோர்வஷ்யான்னு இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், சகோர்வஷ்யா ச ஊர்வஷ்யா. ஓகேங்களா, வஷ்யானா அடக்குபவள், ஊர்வஷ்யானா ஊர்வஷின் என்னும் மகள், மீன்ஸ் ஒரு பெண். வன ஹரிண ஷாலீன நயனாகா, அவளுடைய கண்கள் எப்படி இருக்குன்னா வனம்னா காடு, ஹரிணகனா மானு, ஷாலீனகனா அழகோடு, நயனாகனா கண்ணு. காட்டில் இருக்கக்கூடிய மானின் கண்ணை போன்ற அழகிய வதனம் உடைய ரம்பா ஊர்வசி போன்ற விழிகள் கூட உன்னுடைய இந்த கருணை என்னும் பார்வையில் கடாட்சம் நிறைந்தால் அவை அனைத்தும் ஒன்றுமே இல்லாமல் மாறிவிடும் அப்படின்றது தான் இதோடைய பொருள். இந்திரக இந்திரியா விஷயம், இந்திரன் இந்த இடத்துல சொல்கிறது என்னென்னா இந்திரிய விஷயங்கள். அந்த இந்திரிய விஷயங்களுக்கு தலைவியாக இருப்பவர்கள் யாருன்னா ரம்பா ஊர்வசி போன்றவர்கள். ஏன்னா அவங்கள்லாம் தன்னுடைய அழகை காட்டி நம் கண்களால் கவரப்படுகின்றார்கள். ஆனால் அவர்களே, அந்த தேவலோக பெண்களே உன்னுடைய அழகை கண்டு அப்படியே வந்து என்ன பண்ணிடுறாங்க, வெக்கம் கொள்ள வேண்டும். அப்படியா இருக்க சாதாரண பெண்கள் நாங்கள்லாம் எம்மாத்திரமா அப்படின்ற மாதிரி தன்னை நாயிகா பாவத்தில் அழைப்பது போல் இங்கே இந்த ஸ்லோகம் உள்ளது. இந்த நாயிகா பாவம்ன்றது இன்னைக்கு நேற்று வந்ததில்லை. ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நாயன்மார்களும் இதில் ஊறியவர்கள். அதே போல் இங்கே சங்கர பகவத்பாதாலும் இதை காலடி சங்கரோ இல்லை அல்லது கைலாச சங்கரோ யார் இருந்தாலும் அம்பாளுடைய அந்த அழகிய வதனத்தில் மூழ்கி திளைக்கின்றார்கள் என்பதை இங்கே காட்டுவதாக உள்ளது. இந்த ஸ்லோகத்துடைய பொருளை திரும்பவும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. தருணதரணி, தருணதரணினா உதிக்கின்ற சூரியனை போல. அதனால்தான் அபிராமப்பட்டர் அந்த வார்த்தையை சொன்னார், உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் போல் அப்படின்றாங்க. ஸ்ரீ சரணிபிகி, அழகிய வெள்ளத்துடன் கூடிய தே உனது தனுச்சாயாபிகி, தேக காந்தியின் கிரணங்களால் சர்வாம் எல்லாம் திவம் தேவலோகத்தை உர்வீம், உர்வினா அந்த பூலோகத்தையும், அருணி உர்வினா பூலோகம்னு வச்சுக்கோங்க, அருணிமணி இளஞ்சிவப்பு வர்ணத்தை, மக்னம், மக்னம்னா மூழ்கியவது, அதனால தான் மக்னி அப்படின்னு. பெங்காலிலையும் மக்னம் அப்படின்னா மூழ்கினதுன்னு அர்த்தம். யகஸ் எவன் ஸ்மரதி தியானம் செய்கின்றானோ அவனுக்கு என்ன வரும், த்ரஸ்யத் பயந்த வனஹரிண சாலீன நயனா, காட்டு மான்களுடைய இது போல் அழகிய கண்களுடன் கூடிய கீர்வான கணிகாக. கீர்வான கணிகானா என்ன சொல்கிறது, அப்சரஸ்திரீகள்னு அர்த்தம். அந்த கீர்வானர்கள்னால் பாடுறவங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலி கணிகானா பெண்கள், அப்சரஸ்திரீகள் ஊர்வஷி ரம்பா குலோத்தமா போன்றவர்கள். ஊர்வஷ்யா உள்பட கதி எத்தனை எத்தனை பேர்கள் தான், வஷ்யாகனா வசப்பட மாட்டார்கள் அப்படின்றாரு. சொல்லிட்டு சொல்கிறார், ந பவந்தி ஆகமாட்டார்களோ அப்படின்றாங்க. அப்போ உதிக்கின்ற உதயசூரியனை போன்ற உன் திருமேனியிலிருந்து வழங்கின்ற அழகிய சிவந்த கிரணங்களினால் இந்த பூமியும் ஆகாசமும் முழுவதும் சிவப்பு நிறமாக மூழ்கியிருப்பதாக அருணாதேவியின் ஸ்வரூபமாக தியானம் செய்யும் பக்தர்களிடம் மருண்ட மான் விழிகளை கொண்ட ரம்பா ஊர்வசி போன்ற தேவலோக பெண்களும் வசப்படுகின்றார்கள். அப்படி இருக்க சாதாரண மக்களாகிய நாங்கள் என்னம்மா செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்லோகம். அம்பாளுடைய திருமேனி முகமண்டல வர்ணனையை அருணாதேவியின் தியானமாக சொல்வது இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை 45 நாட்கள் பிரதிதினம் 1000 முறை சொன்னால் நமக்கு வசீகரணம் ஏற்படும் என்பது இந்த ஸ்லோகத்தின் பலன். அதே போல் இந்த ஸ்லோகத்துக்கான யந்திரமும் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த இதில் வந்து நிறைய முக்கியமான ஒரு இது என்னென்னா, ஸ்ரீ சுக்தத்துலேயும் பார்த்திங்கன்னா இதுக்கு ஏற்றாப்புல ஒரு வார்த்தை இருக்குது.
गन्धद्वारां दुरादर्श्यां नित्यपुष्टां करीषिणीं ஈஸ்வரீம் சர்வபூதானாம் தாமிஹோகப்ளவே ஸ்ரீயம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அதே போல் இந்த தருண தரணி ஸ்ரீ சரணிபிகி அப்படின்றது பாருங்கள், அதுக்கு லக்ஷ்மிதரர் வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக எடுத்து காட்டுறார். இந்த அம்பாளுடைய தருணக அந்த எப்படி இருக்குன்னா, அது சொல்லும்போது சொல்கிறார், ஏ பகவதி தருணி தருண தரணி ஸ்ரீ சரணிபிகி தே தனுச்சாயாபிகி சர்வம் திவம் உர்வீம் ச அருணி மணி மக்னாம் யஹ ஸ்மரதிஹி அஸ்ய த்ரஸ்யா வகரிணி ஷாலீன நயனா கீர்வாண கணிகாः ஊர்வஷ்யாः சக கதிகதின வஸ்யா பவதி சர்வா அப்சரசாக வஷ்யாக பவதி இத்தியர்த்தக. அது ஆக்ஷேபார்த்தம்னு வாங்க சம்ஸ்கிருதத்தில். அதாவது கேள்வியாக இல்லை, நான் உடனே கேள்வி மார்க் போட்டிருக்கேலே அப்படின்னு சொல்லி கேள்வின்னு சொல்கிறாதீங்க. கேள்வி இல்லை, இவர்களே உங்கள் கண்களை, ஊர்வஷி ரம்பா போன்றவர்களே உங்களுடைய கண்களில் அகப்பட்டு உங்கள் அழகை கண்டு மெய்சில் இருக்கும்போது நாங்கள் எல்லாம் எம்மாத்திரம். தேவி இளஞ்சூரியனின் அழகு ஒளி அழகு கொண்ட வானையும் பூமியையும் செம்பஞ்சு குழம்பு கடலாக செம்மை மூழ்கிய இதாக உன்னுடைய திருமேனியை தியானிப்பவர்கள், மூலக அழகியாக வசப்பட்டவர்கள் ஒன்று கூடி பார்த்தாலும் பயந்த மான்களின் கண்களை போன்ற ஊர்வஷி முதலான தேவர்களே அவர்கள் வசப்படுவார்கள், நாங்கள் எம்மாத்திரம் அப்படின்ற மாதிரி இவர் கேட்குறாரு. இந்த ஸ்லோகத்தோடைய அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம இனிமேல் பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.